Taste the Daily. தமிழகத்தில் மது விற்பனையும் போதைப் பொருட்கள் நடமாட்டமும் அதிகமானதால் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்கள் எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வன்கொடுமைகள் நிறைய உருவாகிக்கிட்டே இருக்குது. எதனால் உருவாகுதுன்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா மறுபடியும் அந்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த நாட்டில் அவனுக்கு தண்டனை கொடுத்தா அடுத்தவங்க கிட்ட அவன் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை விட ஆசிரியர்கள் தான் மெயினாக குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பவே முடியல எங்களால். அந்த குழந்தை ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார்களும் அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேளுங்களேன், ஸ்கூலில் பாடம் கற்கத்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் அந்த குழந்தை ஈவினிங்கில் வரும்போது ஒன்று காணாமல் போயிடுது, இல்லை ஒன்று கற்பை இழந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ட்ரெயினில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, ட்ரெயின்லேயும் போக முடியல, பஸ்ஸில் போனாலும் போக முடியல, மார்க்கெட்டுக்கு போனாலும் அங்கே 2 பேர் கையை பிடிச்சி